ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க தீபக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கீங்க. இந்த ட்விங்கிள் எஃப்எம்ல உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுதுங்க. ரொம்ப கமிட்மெண்ட், ரொம்ப வேலை, ரொம்ப ஆஃபீஸ், இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப 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 ஓடிட்டே இருக்கும்போது நம்மளோட நல்ல விஷயங்கள் பலதை மறந்து போயிட்டே இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறது அதே நல்ல விஷயத்தை பத்தி தான். நம்ம சுத்தி நிறைய குப்பை ஏன் எதுக்குன்னு தெரியாம நம்ம அப்படியே அப்படியே போட்டுட்டு போயிடுறோம். இன்னொருத்தவங்க எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம போட்டுட்டு போயிடுறோம். யார் யாரோ சொல்லி நம்ம கேட்கறது இல்ல. இப்போ நம்ம கவர்மெண்ட் புதுசா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம நரேந்திர மோடி அவர் மட்டும் இல்ல, அவர் பேரு சொல்ல கூட நிறைய பேர் தெரியாது. அவரு இன்ட்ரோ குத்த நம்ம கமல்ஹாசன்ல இருந்து நம்ம சமந்தா வரையும். சமந்தா இன்ட்ரோ கொடுக்கல, இருந்தாலும் வாண்டர் அவங்களே வந்து இதோ நானும் பண்ற பாருங்க, அந்த ஸ்கீம் வந்து நானும் பண்றேன் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஒண்ணு இல்லைங்க, நீங்க போடுற குப்பையை எடுத்து பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியில மட்டும் போட்டுருங்க. யாரும் எது கேட்க போறது இல்ல. நம்ம இடத்த நம்ம சுத்தமா வச்சு இருந்தா நமக்கு தான் நல்லது. எதுவும் டிசீஸ் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது, கிளீனாவும் இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்குங்க. அட்லீஸ்ட் நான் ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு குப்பை தொட்டியை வச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ முக்கியமா இந்த கிளீன் பண்ற லாரி எடுத்துட்டு வரும்போது நைட்டு எடுத்துட்டு வந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பகல்ல எடுத்துட்டு வந்து அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. பின்னாடி யாரு வரா போவாங்க எதையும் அவங்க ஃபீல் பண்றதே இல்ல. நடு ரோட்ல அப்படியே நிப்பாட்டிட்டு அவங்க குப்பை எடுத்து போறாங்க. குப்பை எடுத்து போட்டது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு நடுவோட இருந்துட்டு மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணது ரொம்ப கெட்ட விஷயம் இல்ல. அவங்க அவங்க எவ்வளவு அவசரமா இருப்பாங்க. திடீர்னு ஒரு சில பேர் ஹாஸ்பிட்டல் போகணும், ஆபீஸ் போகணும், பஸ் பிடிக்கணும், எவ்வளவு இருக்கும். ஆனா அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு கஷ்டம் தான், ஒவ்வொரு இடத்துல நின்று நின்று போகணும். குப்பை அள்ளி போடுறது ஒண்ணும் தப்பான விஷயம் இல்ல, இருந்தாலும் அதுவும் வேலைதான். வேலை நினைக்கும் போது ப்ரொஃபஷனல், அது நல்ல விஷயம் தான். அதனால அவங்க கொண்டது இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணுவோம். அவங்க தெரிஞ்சுட்டா நாடு ஃபுல்லாவே தெரிஞ்சிருங்க. நாம தெரிஞ்சுட்டா நம்மளை சுத்தி எல்லாருமே கண்டிப்பா மாறிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நான் இப்பெல்லாம் நானும் முன்னாடி உங்களை மாதிரி தான் எடுத்த குப்பைய சோம்பேறி தருவாங்க போடுவேன். ஒரு சில டைம்ல குப்பை தொட்டியில போட்டுருவேன். ஆனா இப்பெல்லாம் வாழைப்பழ தோடு வச்சிருந்தாலும் அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் போய் குப்பை தொட்டியில தான் போட்டுட்டு போறேன். பஸ் டிக்கெட்டை கூட பாக்கெட்ல இருந்து கீழே எடுத்து போடாம எடுத்து குப்பை தொட்டில தான் போடணும் அப்படின்ற ஒரு இதோட தான் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட உங்ககிட்ட சொல்லி டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு உங்க ட்விங்கிள் தீபக். பாய்.